சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஜமாலியா லேன் பகுதியில் 23 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அடுக்குமாடி குடியிருப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்போம். மணிகண்டன், வணக்கம். இந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய சிறப்புகள் என்ன, மேலும் முதல்வர் பங்கேற்றக்கூடிய இந்த நிகழ்வினுடைய சிறப்புகளையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். வடசென்னை வளர்ச்சி நிதி திட்டத்தின் கீழ வடசென்னைக்குட்பட்ட பகுதி மக்களுக்கான மேம்பாட்டு வசதிகளை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செய்து வருகிறது. அந்த அடிப்படையில தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் புதிதாக கட்டப்பட்டிருக்கூடிய ஜமாலயா குடியிருப்பு பகுதியில் உள்ள 130 பயனாளிகளுக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கூடிய வீட்டுக்கான சாவி, ஒதுக்கீட்டு ஆணை, 5000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் அரிசி, புத்தாரி உள்ளிட்டவற்றை வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 130 பயனாளிகளுக்கும் அவரே வழங்கி, அது மட்டுமல்லாமல் வென்று கொண்டிருந்த இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளிடமும் உரையாடினார். இதைத் தொடர்ந்து குளத்தூருக்கு உட்பட்ட பகுதிகளில் மேலும் 5 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாக்களும் அதே போல நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை திறந்து வைக்கும் நிகழ்வும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பந்தர்காரங்களில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம், அது மட்டுமல்லாமல் பேப்பர் சாலையில சுகாதார நிலையத்திற்கான அலுவலக கட்டிட அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி, குளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், விகேஎம் காலனியில சென்னை ஆரம்ப பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அரசு மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிற்சி மையத்தையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.